உங்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் சேலம் மாவட்டத்தில் ஜூலை 15 முதல் நவம்பர் மாதம் வரை 432 சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. இந்த உங்களுடன் முதல்வர் முகாமினுடைய சிறப்பு முகாமினுடைய நோக்கம் மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறியும் பொருட்டு இந்த உங்களுடன் முதல்வர் முகாம் நடத்தப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த உங்களுடன் முதல்வர் முகாம் அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் இந்த முகாம் தொடங்கி வைத்து மக்களின் கோரிக்கைகள் கனிவோடு கேட்கப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்று வழங்குவது இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ 10,000 முகாம்கள் நடைபெற இருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் நகர்ப்புறங்களில் 188 முகாம்களும் ஊரக பகுதிகளில் 264 முகாம்களும் ஆக மொத்தம் 432 முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது. முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல்நலனை பேணுவதற்காகவும் மருத்துவ சேவைகளை வழங்க இந்த முகாமிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பெறப்படுகிற மனுக்கள் மீது 45 நாட்களிலே நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இத்திட்டத்திலே தன்னார்வலர்கள் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று முகாம் குறித்த விவரங்கள் படிவங்களை எல்லாம் வழங்கி பொதுமக்களுடைய கோரிக்கைகளை கனிவோடு கேட்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த முகாமில் நகராட்சி நிர்வாகம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, எரிசக்தி துறை, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை, தகவல் தொழில்நுட்ப துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, கால்நடை மற்றும் பால்வளம், மீன்வளம் ஆகிய துறைகள். அது மட்டுமல்லாமல் அரசின் சேவைகள் என்று பார்த்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, வீட்டு வரி, சொத்து வரி, இவைகள் பெயர் மாற்றம், புதிய குடிநீர் இணைப்பு, கட்டிடம் மனைப்பிரிவு வரைபட அனுமதி, பட்டாவில் பெயர் மாற்றம் மற்றும் பரப்பு திருத்தம், சாதி சான்று, இருப்பிட சான்று, வருமான சான்று, வாரிசு சான்று, தனிப்பட்டா, கூட்டுப்பட்டா, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, மின்னணு குடும்ப அட்டை, புதிய மின் இணைப்பு மற்றும் பெயர் மாற்றம் தொடர்புடையவை, காப்பீடு, ஆதார் சேவைகள், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட 43 சேவைகள் வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் இந்த திட்டத்தில் பொதுமக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை கோரிக்கைகள் நிரம்ப வருகிறது. அதேபோல் பல்வேறு துறைகள், நான் குறிப்பிட்டதைப் போல ஒரு 15க்கும் மேற்பட்ட துறைகள் தொடர்புடைய கோரிக்கைகள் நிரம்ப வந்து கொண்டிருக்கிறது.
இவற்றையெல்லாம் 45 நாட்களிலே தீர்வு காண வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்த பணிகள் எல்லாம் விரைவாக வேகமாக மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும். என்னங்க கடந்த 4 வருஷமா மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாம இப்ப தேர்தல் நெருங்கி வர்றதுக்காக தான் முதலமைச்சர் திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் மாண்புமிகு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் மூலம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். மக்களுடன் முதல்வர் என்று இதற்கு முன்பே திட்டங்கள் தொடங்கப்பட்டு அந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு நகர்ப்புறமாக இருந்தாலும் ஊரக பகுதிகளாக இருந்தாலும் எல்லா பகுதிகளிலும் மக்களை சந்திக்கிற பணி நடைபெற்றிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் இந்த பணிகள்லாம் நடைபெற்றிருக்கிறது. இது இன்னும் கூடுதலாக விடுபட்டு போனவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தில் பெறக்கூடிய அந்த தொலைபேசி எண்கள் எல்லாமே இந்த திட்டத்தில் பெறப்படக்கூடிய அந்த தொலைபேசி எண்கள் திமுகவோட ஐடி விருது தான் போகும்போது அதை வச்சு எலெக்ஷன்ல வாக்கு சேகரிக்க போறாங்க அப்படின்னு எப்படி சொல்றது? அரசியல் இயக்கத்திற்கும் இந்த திட்டத்திற்கும் எல்லளவும் தொடர்பில்லை. இது முழுக்க அரசு சார்ந்த திட்டம். அரசு அதிகாரிகள் தான் இதை நிறைவேற்றப் போகிறார். இந்த மகளிர் உரிமை தொகை தொடர்பாக அதிகமாக விண்ணப்பம் வருதுன்னு சொல்றீங்க. இப்போ இந்த மாவட்டம் முழுவதும் எவ்வளவு மகளிர் உரிமை தொகை வழங்கிட்டு இருக்கோம்? கூடுதலாக எவ்வளவு? ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை பொறுத்தவரை 5,50,000க்கும் மேற்பட்ட மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் விடுபட்டு போனவர்களுக்கு வழங்குவதற்கான அந்த முயற்சியும் நடைபெற்றிருக்கிறது. அதில் சற்று அந்த விதிகளிலே சற்று தளர்வு ஏற்படுத்தி அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரத்தில் அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நிரம்ப மனுக்கள் வருகிறது, அவர்களுக்கும் பரிசீலிக்கும். சார் கூடுதலாக எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டிருக்காங்க? இப்போ நிறைய மனுக்கள் வருதா சொல்றீங்க. இப்போ ஏற்கனவே இவ்வளோ தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் எவ்வளோ? மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு பேர் கேட்டாலும் வழங்குவதற்கு தயாராக நிதி அந்த மாதிரி நிதியெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்து வழங்குவதற்கு ஆணை பிறப்பிப்பார்கள். அதன் அடிப்படையில் நடைபெறும்.